கிழக்கு தொகுதியில் நீங்கள் போட்டியிட சொல்கிறாங்க. அதாவது கிழக்கு தொகுதி என்பது எங்கள் தளபதியுடைய தொகுதி. அவர் நின்று வென்ற தொகுதி. ஒருவர் 2 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க இயலாது என்பது விதி. அதன் அடிப்படையில் கிழக்கு தொகுதி ராஜினாமா செய்திருக்கிறார்கள். 6 மாதத்துக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது எங்கள் தளபதி யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற செய்வோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இங்கே எல்லாருமே கிழக்கு தொகுதி. அதனால் நாங்கள் கடுமையாக வேலை செய்வோம். யார் இருந்தாலும் கவலை இல்லை. எங்கள் தளபதியுடைய கூடி கிழக்கிலே பறக்கும். தொடர்ந்து அதிமுகலேருந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க, என்ன காரணம்? ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர்களை எல்லாம் மறந்து பணக்காரர்களுக்காக இந்த இயக்கம் நடைபோட தொடங்கிவிட்டது. 15 கோடி கொடுத்தால்தான் காண்பித்தால்தான் சட்டமன்ற தேர்தலிலே இடமளிக்கப்படும் என்று அதன் தலைமை சொல்லுவதாக கேள்விப்பட்டேன். பல்வேறு பணக்காரர்கள் இந்த தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் கண்டதெல்லாம் மிக அதிகமாக தொடர் தோல்விகளை மட்டுமே கண்டு கொண்டிருக்கிறார்கள். இனி அந்த இயக்கத்தை தொடர்வது சரியல்ல என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த தேர்தலிலே ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு பணமே இல்லாத ஏழை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை, ஜாதிகளுக்கு இடமில்லை, மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே வென்றிருக்கிறார்கள். பணம் ஒரு சில இடத்துல விளையாண்டி இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் பெரும்பாலான தொகுதிகளிலே பணத்திற்கு அதன் மரியாதை மதிப்பை குறைக்கக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு புதிய பாதையிலே நடைபோட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்து தான் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு தாவேக்காவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லை அப்படின்னு டிடிவி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இன்றைக்கி திருமாவளவன் பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் அந்த பேச்சு நடந்தது வரைக்கும் துல்லியமாக அவர் சொல்லியிருக்காரு. கடைசி நிமிடம் வரைக்கும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொலைபேசியில் அதிமுக தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்றதை இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் கூட்டணியிலே இருக்கார் டிடிவி, ஆனால் இன்ன வரைக்கும் அவர் மறுத்து தான் பேசியிருக்காரு. இல்லை பேச்சுவார்த்தை. சிவி சண்முகம் ஒரு பேட்டியில் அவர் சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய மகனை நான் அழைத்து வருகிறேன், எடப்பாடி அவர்களே உங்கள் மகனை நீங்கள் அழைத்து வாருங்கள், இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று சொன்னீர்கள் என்று என்னுடைய மகன் தலையிலே கையை வைத்து நான் சொல்லுகிறேன். இல்லை என்று உம்மால் உன்னுடைய மகனுடைய தலையிலே கை வைத்து சொல்ல முடியுமா என்று வினாவை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வினாவிற்கு விடை சொல்ல வேண்டியது எடப்பாடி அவர்கள். அதை பற்றிய உண்மை நிலவரங்களை சிவி சமூகத்திடத்தில் கேட்டால் தெரியும். இன்னைக்கு செம்மலை கூட அதிமுக விலகியிருக்காரு. தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் விலகிட்டே இருக்காங்க. யார் இந்த செம்மலைன்னு கேட்டு பார்க்கணும். எந்த காலத்தில் இருந்து இவர் நிற்கிறாருன்னு. 1977 அதிமுக ஒருவருக்கு இடமளிக்கிறது, சீட்டு கொடுக்குது. ஆனால் செம்மலை அவர்கள் அந்த வேட்பாளரை எதிர்த்து நிற்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது அந்த தொகுதியினுடைய நிலவரத்தை கண்டறிகிறார்கள். செம்மலைக்கு இடமளிக்க தவறிவிட்டோம் என்று தான் போட்ட வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கொண்டு சுயேட்சை வேட்பாளராக அவரை அங்கீகரித்து வெற்றி பெற செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இங்கே அந்த கட்சி எங்கே ஜெயலலிதாகிட்ட இருந்தது. இன்றைக்கி இந்த 7 தலைவர்களுக்கு பின்னாலே எடப்பாடியை மாட்டிக்கொண்டு தவியாய் தவிக்கிறது. அவரும் எடப்பாடியை குற்றம் சாட்டல. ஆனால் உங்க கூட இப்போ இணைகிறவங்க அதிமுக இல்லாமல் மற்ற கட்சியில் இணைகிறாங்களா? அதிமுக இணைகிறவங்க எடப்பாடியை குற்றம் சாட்டுறாங்க. சார், இங்கே அவங்க குற்றம் சாட்டா பேட்டி அவர் கொடுத்துருக்குறோம். கொடுப்பது நான் கொடுப்பதற்கு எனக்கு தார்மீக உரிமை இருக்கிறது என்பதனால் இந்த கேள்விகளுக்கு நான் விடையளிக்கிறேன். எனக்கு அதிமுகவுக்கு இன்றைக்கு தொடர்பு கிடையாது. இருப்பினும் ஒரு காலத்திலே நாங்கள் வளர்த்த இயக்கம் அழிந்து போகின்ற பொழுது சற்று வேதனைப்படுவோம். இதைத்தானே செம்மலை சொன்னார்.
இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். அதிமுக தொடர் தோல்வியினால் தான், எடப்பாடி தலைமையிலான தொடர் தோல்வியினால் தான் எல்லாரும் விலகி இந்த அதிமுக விலகி தாவைகளை இறங்கிறாங்களா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற பட்சத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த வெற்றி எங்கே, அம்மா காலத்தில் கிடைத்த வெற்றி எங்கே? தோல்வியை மட்டுமே நான் உனக்கு பரிசாக தருவேன் என்று 1001 படத்திலே எம்ஜிஆர் நம்பியாரை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தோல்வியை தவிர இந்த இயக்கத்திற்கு எடப்பாடி எதை கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? அவங்க எதுவும் தேர்தலை சந்திக்கணும்னு ஏதாவது மனநிலையில் இருக்காங்க? ஐயா, இது பற்றி எனக்கு தெரியாது. அது அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை. அதை அவர்களே பேசி தீர்த்து கொள்ளட்டும். நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து எடப்பாடி கூட்டியிருக்காரு. திருச்சியில் இப்போ யார் யார் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறது, என்ன முக்கியமான பொறுப்புகள்லாம் யார் யாரெல்லாம் இப்போ தாவைக்கால படி கொடுத்தே போகிறேன். அதிமுக மட்டும் இணையவில்லை. குறிப்பாக ஒரு சில பேர்களை சொல்லுகிறேன். இன்றைக்கு ஏர்போர்ட் பகுதி முழுக்க வந்தாச்சு. ஏர்போர்ட் பகுதி செயலாளர் விஜய், அந்த விஜய்க்கு கீழே பணியாற்றக்கூடிய எல்லோரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். காலையிலே உறையூர் பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் பூபதி தலைமையிலே வந்து இணைந்திருக்கிறார்கள். மாநகர் மாவட்ட துணை செயலாளர் பத்மநாபன் தலைமையிலே ஜங்ஷன் பகுதி செயலாளர் நாகநாத பாண்டி அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள். மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சகோதரி தமிழரசி டாக்டர் அவர்களும் டாக்டர் சுப்பையா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். தென்னூர் சேட்டு இணைந்திருக்கிறார்கள். வெளி நிர்மலா இணைந்திருக்கிறார்கள். மதிமுகவிலிருந்து ராஜா வந்து இணைந்திருக்கிறார். கனிமொழி அவர்களை அக்கா அக்கா என்று அழைக்கும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பி ஒருவர் அவரும் இணைந்திருக்கிறார். அவருடைய பெயர் தங்க கோபிநாத், அவரும் இணைந்திருக்கிறார். அதற்கு பிறகு மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தம்பி வினோத்தவும் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இயக்கத்திலே பொறுப்பில் இருந்தவர்கள். ஒட்டுமொத்தமாக கிழக்கு தொகுதியிலே இருக்கக்கூடிய 5 பகுதி செயலாளர்களிலே பெரும்பான்மை பகுதி செயலாளர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். நாளுக்கு போக போக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி எங்களுடைய தளபதியினுடைய கையிலே ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக மட்டுமல்ல, எங்கெங்கே யூத் இருக்காங்களோ எல்லா யூத்தும் வர்றாங்க. 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை மட்டும் நீக்கல எடப்பாடி பழனிசாமி, என்ன காரணம்? அதுதான் எனக்கும் தெரியல. அதுக்கு எடப்பாடி தான் பதில் சொல்லணும். ஏன் நீக்கலை, கஷ்டமாக என்னமோ தெரியல, அதனால் நீக்கலை. அவர் அவங்களை விட வந்து மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, பல ஆண்டு காலமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க மட்டும் நீக்காத காரணம் அந்த நீக்கப்படாதவர் எல்லாரை விட சீனியராக இருந்தால், எல்லா ஆளுமையும் பெற்றவராக இருந்தால் எந்த விதத்தில் சீனியர்? ஏங்க எடப்பாடிக்கு தாங்க, அவர் தானே தெரியும். அவர் கட்சியில் இருந்து போனவதான 25, அந்த 25ல் 24 நீக்கியாச்சு. அந்த 1 ஏன் நீக்கலைன்னு அவரை தான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியாது. மீண்டும் ஒன்றிணைன்னு சசிகலா போட்டி போட்டுருக்காங்க. அதிமுக ஒன்றிணைன்னு கடந்த 7 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் நம்பி இந்த இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை இணைத்து இவர்களுடைய உழைப்பை கொண்டு நாங்கள் தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். மற்றவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் பேசியிருக்காரு, வந்து ரீல்ஸ் பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு தஞ்சாவூரில் பேசியிருக்காரு. அவர் இன்னொன்றையும் பேசுகிறாரு, நீங்கள் சரியாக கவனிக்கல. எங்கள் ஆட்சியிலே எடுத்த திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடர்கிறது அப்படின்னு இருக்காரு. அப்போ சத்துணவு திட்டத்தை புரட்சித்தில் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரே, அந்த திட்டம் இன்னும் தொடர்கிறது. அதற்கு என்ன பெயர், என்ன பெயரை சொல்லுவார்? அந்த திட்டம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. தர்மபுரம் காமராஜர் காலத்திலே மதிய உணவு திட்டமாக இருந்து எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டமாக மாறி எல்லா பிள்ளைகளுக்கும் மதிய உணவு போட்டாரே, அந்த திட்டத்தை நீங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்களும் கூடுதலாக முட்டை போட்டீர்களே, அப்போ முட்டைக்கு என்ன பெயர்? நல்ல அரசு. இதெல்லாம் சின்னத்தனமாக சொல்லக்கூடாது. நல்லது சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தவறாக பேசியிருக்காரு. அதை வச்சு நான் வந்து பாருங்க அவர் தொகுதிக்கு சொல்ற சவால் விடுறாரு. குளத்தூர்ல வாக்களித்த மக்களையும் வந்து தரக்குறைவாக பேசியிருக்காரு. அப்படி ஒரு செய்தியை நானும் பத்திரிகையில் பார்த்தேன். அவர் அதுபோல சொல்லி இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. வாக்களித்த மக்களே மகேசன், அவர்களுடைய அளித்த தீர்ப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அண்ணா அவர் சொன்னார்கள், மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவார்கள். அந்த தீர்ப்பை நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அம்மா உணவகங்கள்லாம் சரியா செயல்பட நிறைய மூடிட்டாங்க. திருப்பி அதெல்லாம் புதுப்பிக்கணும்னு சிஎம் உத்தரவு போட்டிருக்காரு. சிஎம் நாளொரு மேடையும் ரிவ்யூ நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்கள் எல்லாம் இருக்கிற திட்டங்களை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது சீக்கிரமாக அது நடைபெறும். நல்லாவே இருக்கும். மக்கள் பாராட்டுகின்ற வகையில் அது அமையும்.